திருவள்ளூர் அருகே வெங்காய கழிவு தொட்டியை சுத்தம் செய்தபோது இளைஞர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காய ஏற்றுமதி தொழிற்சாலையில் சுத்தம் செய்யும் போது நேர்ந்த விபரீதத்தின் பின்னணி என்ன? வெங்காய கழிவு தொட்டிக்குள் இறங்கிய 2 மயக்க நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் அசைவின்றி சடலமாக கிடந்ததைக் கண்டு குடும்பத்தினர் கதறி துடித்தது கண்களை குளமாக்கியது. உரிய முன்னெச்சரிக்கையுடன் உள்ளே இறங்காததால் 2 உயிர்கள் பறிபோனதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மரணத்தில் உள்ள மர்மம் விலகுமா? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பாண்டேஸ்வரம் பகுதியில் நியாமி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் வெங்காயம் சுத்தம் செய்து ஏற்றுமதி செய்யும் குடோன் உள்ளது. நடராஜ் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோன் 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு வெங்காயத்தை நீரில் கழுவி சிப்ஸ் செய்வது போல நீலவாக்கில் நறுக்கி எந்திரத்தின் மூலம் உலர்த்தி எடுக்கப்படும். பின்னர் கவர்களில் பேக் செய்து சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெங்காயத்தை கழுவும் கழிவுநீர் அங்குள்ள 15 அடி ஆழ தொட்டியில் சேமித்து வைக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த தொட்டி சுத்தம் செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் பாண்டேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 34 வயதான விஜய் மற்றும் 30 வயதான அருண் ஆகியோர் ஈடுபட்டனர். இதற்காக தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென இருவரும் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அலறல் சத்தம் கேட்டு லாரியில் வெங்காய லோடு இறக்கி கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். அவர்கள் தொட்டிக்குள் இறங்கி கயிறு கட்டி இருவரையும் மீட்டனர். பின்னர் பரிசோதித்ததில் இருவரும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்த ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் விரைந்து வந்தனர். இருவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் ஆவடி தீயணைப்பு துறையினர், தடயவியல் நிபுணர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்களும் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய இளைஞர்கள் 2 விஷவாயு தாக்கி இறந்தனரா அல்லது மின்சாரம் பாய்ந்து இறந்தனரா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடற்கூறாய்வு முடிவுக்கு பின்னரே உண்மையான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வெங்காய கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கும் போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே இருவரின் உயிரிழப்புக்கு காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே முறையாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். வெங்காய கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கிய இளைஞர்கள் 2 மர்மமான முறையில் உயிரிழந்தது ஆவடி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.